Subscribe now and press the bell icon. Never miss an update. Dear friends, welcome to our channel. So உங்களுக்கு வந்து டெய்லி வர நியூஸ் எல்லாத்தையும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். அது மாதிரி வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கடைசியில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது இதில் கிரிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா ஃபர்தராக என்ன செய்யலாம், உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபுல்லாக பேசுவேன். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் இது என்னன்னு தெரியும். சரியா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரியா? சரி, வாங்க இன்றைக்குள்ள வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட பேப்பரில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தென்காசிக்கு வந்து சரியா பொது மற்றும் தனியார் கூட்டமைப்பு திட்டத்துக்கு வந்து வேக்கண்ட் தேவைப்படுது. ஆனால் இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். சரியா? கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் இதை வந்து பண்ணுறாங்க. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன் கொரோனா டயத்தில் இந்த மாதிரி போஸ்ட் கிடைச்சாலும் நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்க வந்து வேலை கிடைச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். சரியா? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தென்காசி பொது மற்றும் தனியார் கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு கீழ்காணும் தகுதிகளின் அடிப்படையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. சரியா? நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள விண்ணப்பம். அதுக்கப்புறம் கீழ்கண்ட பதவிகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் தங்களது பெயர், கல்வித் தகுதி, தொழில்நுட்ப கல்வித் தகுதி, முன் அனுபவம், ஜாதி, வீட்டு முகவரி, கைபேசி எண், ஆதார் நகல் மற்றும் மின்னஞ்சல் முகவரி போன்ற விவரங்களுடன் கூடிய சுய விவர விண்ணப்ப படிவமாக தயார் செய்து, அதாவது நீங்களே ஒரு விண்ணப்ப படிவமாக டிசைன் பண்ணி, அந்த டிசைன் பண்ணியதில் இதெல்லாம் இருக்கணும். என்னதெல்லாம்? பெயர், எஜுகேஷன், அதாவது தொழில்நுட்பம், சரியா, முன் அனுபவம், ஜாதி, வீட்டு முகவரி, கைபேசி, ஆதார், மின்னஞ்சல், இது எல்லாம் வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி ஒரு சுய விவர விண்ணப்ப படிவம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்டுட்டு கையெழுத்து போட்டு எல்லாம் கையெழுத்து அட்டாச் பண்ணிவிட்டு எந்த அட்ரஸுக்குன்னா முதல்வர் ஆர் செயலாளர் நிலைய மேலாண்மை குழு IMC அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தென்காசி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். நல்லா கேட்டுக்கிடுங்க. இதை வந்து நீங்கள் எல்லாத்தையும் மேனுவலாக ரெடி பண்ணணும். விண்ணப்ப படிவம் நீங்கள் ரெடி பண்ணணும். சரியா? விண்ணப்ப படிவம் ரெடி பண்ணியும் நீங்கள் இந்த அதாவது நீங்கள் சுயமாக ரெடி பண்ணணும். சுய விவர விண்ணப்ப படிவம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி போட முடியாது. ஏன்னா இதை நீங்களே ஒரு டிசைன் பண்ணி நீங்களே இதெல்லாம் வர்ற மாதிரி, அதை உங்களோட சர்டிஃபிகேட்டு, நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் ஒரு இதில் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் உங்கள் பேர், அதுக்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க எல்லாத்தையும் நீங்களே ஒரு ஒரு ஒயிட் பேப்பரில், ஒரு A4 ஷீட் பேப்பரில் நீங்களே நீட்டாக ஃபார்ம் ரெடி பண்ணி அதோட உங்கள் சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் கண்டிப்பாக வைக்கணும். அட்டாச் பண்ணி இதுக்கு நீங்கள் அனுப்பலாம். இது என்னென்ன போஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பயிற்றுனர் தான், இன்ஸ்ட்ரக்டர் தான். சரியா? எல்லாமே டீச்சர் தான். டீச்சர் மாதிரி இன்ஸ்ட்ரக்டர். எந்த பிரிவுக்கலாம்னா ஃபிட்டர், மெக்கானிக்கல் டீசல், வெல்டர், இந்த 3 விதமான போஸ்ட்டுக்கு ஒப்பந்த பயிற்றுனர் தேவைப்படுது. எல்லாமே 2 போஸ்ட்டு தான் இருக்குது. எல்லாமே பொது பிரிவு தான். சரியா? ஜென்ரல் பிரிவு தான். எந்த ஒரு கம்யூனிட்டியும் கிடையாது. ஜென்ரல் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். சரியா? இதுக்கு கல்வி தகுதி என்ன இருக்கும்னா, அதாவது டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபஸ்ட்டு, வந்து ஃபிட்டருக்கு டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, அவங்க இதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை NAC நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க, NESC சரியா, NESC சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க, NTC சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க, NTC சர்டிஃபிகேட் இருந்தாங்கன்னா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. NESC சர்டிஃபிகேட் இருக்கிறவங்களுக்கு 2 வருஷம் கண்டிப்பாக தேவைப்படுது. இது டிப்ளமா முடித்தவங்களுக்கு இந்த NESC சர்டிஃபிகேட், NTC சர்டிஃபிகேட், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷனல் அகாடமிக் சர்டிஃபிகேட்னு நினைக்கிறேன். அந்த சர்டிஃபிகேட்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். டிப்ளமா முடித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக முக்கியம். சரியா? இது டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு வந்து முன் அனுபவம் தேவை கிடையாது. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக
இதை வந்து அவங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எல்லா 3 போஸ்ட்டுக்கும் இந்த குவாலிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக தேவைப்படுது. சரியா? அடுத்து இதுக்கு சம்பளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா மாதத்துக்கு. சரியா? மாதத்துக்கு 20,000 ரூபா தொகுப்பூதிய அடிப்படையில் நமக்கு தர்றாங்க. சரியா? ஸோ இப்போ கொரோனா டயத்தில் வேலை இல்லாதவங்க மக்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்து கிடச்சிதுன்னா சந்தோஷம். சரியா? அடுத்து இன்னொரு போஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா அலுவலக ஒப்பந்த உதவியாளர். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன படிச்சிருக்கணும்னா கணினி படிச்சிருக்கணும். சரியா? கணினி படிச்சிருக்கும், தமிழ் இங்கிலீஷில் வந்து டைப்பு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அவங்க ஏதோ ஒரு பட்ட படிப்பு கணினி அனுபவத்துடன் தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரியா? அவங்களுக்கு 12,000 ரூபா கொடுக்குறாங்க சம்பளம். சரியா? ஸோ இவங்க வந்து இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வயது வந்து ஆஸ் யூஸ்வல் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் இருக்கோ அந்த மடி 30 வயசு, மற்ற ஓபிசி அந்த 3 வருஷம் எக்ஸ்ட்ரா, எஸ்சி/எஸ்டி அந்த 5 வருஷம் எக்ஸ்ட்ரா, பிடபிள்யூடி வந்தால் 15 வருஷம் எக்ஸ்ட்ரா, அந்த மாதிரி கவர்மெண்ட் அடிப்படையில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஏஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. சரியா? இது இவ்வளோ போஸ்ட் மொத்தம் 4 விதமான போஸ்ட் இருக்குது. 4 விதம் ஒரு போஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 3 போஸ்ட்டுக்கு வந்து 20,000 ரூபா சம்பளம். ஓஏக்கு அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸ் ஓஏக்கு வந்து 12,000 ரூபா சம்பளம். ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்க நோட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா மேற்கண்ட நியமனத்திற்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யவோ, நேர்காணல்களை ஒத்திவைக்கவோ, நியமன அறிவிக்க எவ்வித முன்னறிவின்றி ரத்து செய்யவோ முதல்வர் செயலாளர் நிலைய மேலாண்மை குழு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் தென்காசி அவர்களுக்கு முழு அதிகாரம் உள்ளது. ஸோ இந்த போஸ்ட்டு போட்டிருக்காங்களா இதை வந்து தேர்வு செய்யவோ தகுதியான நபர்கள், அதாவது கரெக்டாக நீங்கள் தான் பர்சன் அவங்கள எடுக்கிறதுக்கும், அதுக்கடுத்து இந்த இன்டர்வியூ வந்து தள்ளி போடுறதுக்கும், இந்த போஸ்ட்டே ரத்து செய்கிறதுக்கு, அதாவது இந்த போஸ்ட்டை வந்து ரத்து செய்கிறதுக்கும் இந்த முதல்வர் செயலாளர், அதாவது பிரின்சிபல் செக்ரட்டரி இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது. ஸோ அவங்க என்னெல்லாம் செய்யலாம், மேக்ஸிமம் அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதோட கடைசி டேட் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா 19/10/2020. சரியா? 19/10/2020 சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பங்கள் வந்து அனுப்பலாம். ஆனால் 5 மணிக்கு அவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டுங்க. எல்லோரும் மதியத்துக்கு மேலே அனுப்பலாம், சாயங்காலம் அப்படிலாம் பண்ணாதீங்க. அவங்கள நீங்கள் அனுப்பணும். போஸ்ட்லேயோ இதுலேயோ ஏதாவது ஒன்று நேரில் போய் கொடுத்தா ஏற்றுக்குவாங்களோ என்னன்னு தெரியலை. நீங்கள் விசாரிச்சுக்கிடுங்க. அங்கே போய் நேராக போய் கேட்டுவிட்டு நீங்கள் நேரில் போய் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். இல்லை போஸ்ட்டில் தான் போடணும் அப்படின்னா போஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி போஸ்ட் இருக்குது. சரியா? ஸோ இது ஒரு இப்போதைக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன். இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர்லேயும் நியூஸ்லேயும் போட்டிருக்கான். சரியா? இந்த நோட்டிஃபிகேஷன் பேப்பர்லேயும் போட்டிருக்கான். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து எந்த பேப்பரில் போட்டிருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு அதோட லிஸ்ட்டையும் உங்களுக்கு தர்றேன். சரியா? டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கிடைக்குதான்னு பார்க்குறேன். லிங்க் கிடச்சிச்சின்னா அந்த லிங்கையும் உங்கள் டெஸ்க்டாப்பில் தர்றேன். ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரியா? நல்லபடியாக பண்ணுங்கள், நல்லபடியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.